அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் இளங்கோ பேசுகிறேன். அதாவது இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான 18 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தரின் சீடராகவும் அதே போல மச்சமுனிநாதர் சித்தரின் சீடராகவும் இவர் விளங்குகிறார். இவர் மகான் கோரக்கர் சித்தர். இவர் மொத்தம் 8 இடங்களில் ஜீவசித்தி பெற்று ஜீவசமாதி அடைந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக தமிழகத்தில் 2 இடங்கள் உள்ளன. ஒன்று வடக்கு பொய்கை நல்லூர். அது நாகப்பட்டினம் பக்கத்திலே கடற்கரை ஓரத்தில் நாகப்பட்டினம் சிவன் கோவில் வரும். அங்கேருந்து வேளாங்கண்ணி போனீங்கன்னா பழைய வேளாங்கண்ணி ரோட்டில் வடக்கு பொய்கை நல்லூர் அந்த இடத்துல மெயின் ரோட்டிலே இவருக்கு ஜீவசித்தி பெற்ற இடம். அங்கே பெரிய கோவிலாக கட்டி ஏகப்பட்ட சித்தர்கள் வழிபடுறாங்க, மகான்கள் வழிபடுறாங்க. அங்கே தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த இடம் இந்த வடக்கு பொய்கை நல்லூர். கோரக்கர் பகவான் சித்தி பெற்ற இடம். அங்கு அனைத்து நாட்களிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுகின்றன. நான் பலமுறை அங்கு சென்று வழிபட்டு வந்திருக்கிறேன் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். அதே போல் அந்த கோவிலில் உங்களுக்கு பௌர்ணமி பூஜை, பிரதோஷம் மற்றும் குரு பூஜைகள், தினந்தோறும் பூஜைகள், சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அன்னதானத்திற்கு விருப்பப்பட்டவர்கள் அன்பளிப்பு தரலாம். அதே போல் அரிசி, காய்கறிகள், மற்ற வகை பொருட்கள், அதாவது தானியங்கள் அங்கு கொடுக்கலாம். எனவே அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அவசியம் உங்கள் வேண்டுதலை அங்கு வைத்தால் அவரிடம் கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு அங்கு சென்று வழிபடுங்கள். அனைத்து ஆன்மீக நண்பர்களும் அதே போல் சிவனடியார்களும். மேலும் அவருக்கு இன்னொரு இடத்திலும் ஜீவசித்தி பெற்ற இடம். அது விருதாசலத்திலிருந்து மங்களம்பேட்டை என்ற ஊர் வரும். அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் முகாசப்பரூர் என்ற பழமையான ஊர் கிராமம். அங்கு ஜீவசித்தி பெற்றுள்ளார். அங்கும் அவருக்கு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. அவர் வழிபட்ட சிவலிங்கம் அங்கு உள்ளது. அவருடைய சிலையும் அங்கு இருக்கிறது. அங்கு மிக சிறப்பான பூஜைகள் தினந்தோறும் நடக்கின்றன. பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் போன்ற குரு பூஜை நாட்களில் மிக சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதே போல் அங்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அங்கும் சென்று அவரை வேண்டி வணங்கி கோரக்க பகவானை அவருடைய அருளை பெற்று வர வேண்டும் என்று அனைத்து பக்தர்களும் அதே போல் சிவனடியார்களும் இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 இடத்திலும் அவருடைய சக்தி, காந்த அதிர்வலைகள் வீசுகின்றன. நான் இந்த 2 இடத்திற்கும் பல முறை சென்ற வந்தவன் என்ற முறையில் மீண்டும் சொல்கிறேன். அவசியம் இந்த இடத்திற்கு, அதாவது விருதாசலத்திலிருந்தும் முகாசப்பருக்கு போகலாம். அந்த கொளஞ்சியப்பர் கோவிலிருந்து வழி இருக்கிறது, அங்கிருந்தும் செல்லலாம். எனவே இந்த ஆன்மீக சுற்றுலா செல்லும் அனைத்து அன்பர்களும் இந்த 2 இடத்திற்கும் சென்று வழிபாடு செய்து அவர்களுடைய அருளாசியை பெற்று வர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பிடித்திருக்கும். லைக் பண்ணுங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறுவார்கள். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் ஜீவசமாதி கோவிலையும் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.